சிலராலேயே இந்திய மக்கள் நன்றாக வாழ்ந்துன்றிருக்கிறார்கள். அதே கட்டத்தில் கனடாவில் கூடுதலாக இந்திய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரிய பெரிய பணக்காரராக எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில மக்களால் அவர்களுடைய அந்த நல்ல ஒரு கௌரவங்கள் எல்லாம் போகின்றது. என்னென்னு சொன்னால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு இந்திய குடிமகன் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அதில் ஓடுன்ற ஆற்றில் சோப்பு கொண்டு அவர் தன்னுடைய உட்டுப்பு எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அதில் துவைச்சிருக்கிறார். அப்போ அதால் வழியால் நடந்து போனவர்கள் பின்னேறு நேரங்களில் நடக்கிறவர்கள்லானே அப்போ நடந்து போனவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்டா இந்த இடத்துல துவைக்கக்கூடாது. இது அதில் எல்லாம் மீன்கள் வளர்க்கிறது, மீன்கள் இருக்கின்றது, மற்றது சுற்றுச்சூழல் மாசடைந்து விடும். மற்றது இங்கே ஏரி லேக்குகள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அது சம்மர் நேரங்களில் போட்டிங் போகிறது. மற்ற சம்மர் நேரங்களை இங்கே கனடா மக்கள் என்ன செய்யணுவீர்கள் என்றால் என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல ஒரு பிளேஸ். கூடுதலாக அதில் போயெல்லாம் நின்று என்ஜாய் பண்ணுறவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் உடுப்புக்களை துவைக்கும் போது அந்த இடம் அசுத்தமாகின்றது. அத்தோடு மீன்கள் அதில் வளர்க்கின்றார்கள். மீன்கள் எல்லாம் அந்த இதுகளை சாப்பிட்டு அது அப்படியே இறந்து விடும். அப்போ இதுகளெல்லாம் பாதுகாப்பாகத்தான் இங்கே கனடாவில் வைத்திருக்கின்றார்கள். ஏரிகள் எல்லாம் சரியான பாதுகாப்பாக வச்சுக்கிறார்கள். அந்த ஏரிகள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதில் நிறைய பறவைகள், மற்றது போட்டிங், மற்றது இப்போ பெரிய பெரிய பணக்காரர் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் அந்த இடத்துல போய் போட்டிங் செய்வார்கள். அவர்களுக்கு அது ஒரு என்ஜாய் பண்ணுற இடம். அந்த இடத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த குடியேறினவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த புதுசாக வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த இடத்தை மாசுபடுத்துகிறார்கள். கூட நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த எல்லா இடத்துலையும் ஓசரம் போகிறது, மற்றது அசுத்தப்படுத்துவது. ஏன்னா நிறைய இடங்கள் கிடக்குது. இது யாரையும் குற்றம் சொல்கிறேன்னு சொல்லாதீங்கோ. யாரையும் குற்றம் சொல்லல. அந்த நிறைய இந்திய மக்கள் என்னன்னு சொன்னால் நன்றாக இருக்கின்றார்கள். கனடாவில் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நல்ல இடத்துல இருக்கின்றார்கள், நல்ல ஒர்க் செய்கின்றார்கள், அப்படி நல்ல கம்பெனிகள் எல்லாம் வச்சிருக்கின்றார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு இப்படியானவர்கள் கொண்டு உடுப்பை துவைச்சி கொண்டு இருக்க அதில் போன 2-3 பேர் சொல்லிக்கிறோம் அதை துவைக்கக்கூடாதுன்னு சொல்ல அவர் ஒழும்பி போயிட்டார். ஆனால் இப்படியானது நிறைய நடந்துகின்றிருக்கின்றது. ஏனென்றால் வீட்டில் உங்களுக்கு போதிய வசதி இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னா அப்போ டாய்லெட்டுன்றாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கால டாய்லெட்டுகள் இருக்குது, போதிய வசதியான இடங்கள் எல்லாம் இருக்குது டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு. அன்றைக்கு ஒரு தானே பார்த்தேன், அவர் இங்கேருந்து சொன்னால் பெட்ரோல் சைட்டில் இருக்கிறார். அப்போ அவர் அதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் சைட்டுக்குள்ளேயே இருக்குது வாஷ்ரூம் எல்லாம். ஆனால் இவர்கள் என்னென்னு சொன்னால் அசுத்தப்படுத்துறதுக்கு நிற்கணும். தங்களுடைய நாட்டில் எப்படி அசுத்தமாக இருக்கின்றதோ அதே கணக்கு இங்கேயும் அசுத்தப்படுத்துறதுக்கு நிற்கிறார்கள். மற்றது என்னென்னு சொன்னால் இது யாரையும் புண்படுத்துகிற எனக்கு இல்லை. இப்படியானவர்கள் திருந்தோணும். இப்படியானவர்கள் இன்னொரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்குன்னு வந்துக்கிறீங்க. அப்போ வாழாண்டு வரும்போது அந்த நாட்டை நாங்கள் சுத்தமாக வைத்துக்கிறோம். ஏற்கனவே அந்த நாடு நல்ல சுத்தமாக அவர்கள் இங்கே கனடாவில் அந்தந்த டைமுக்கு இப்போ இன்ன டேட் காபேஜ் எடுக்கும்னு சொன்னால் அந்த டேட்டு காபேஜ் எடுக்கிறார்கள், காபேஜ்களை தூக்கி கொண்டு போகின்றார்கள். இப்படி இருக்கும்போது இவர்கள் இதுக்குள்ள அங்கே தங்களுடைய நாட்டில் எப்படி இருந்தார்களோ அதே கணக்கு இங்கே இருக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் அந்த நாடு நினைச்சு இந்த நாட்டுக்கு வருகின்றார்கள். ஆனால் இங்கே நிறைய மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நிறைய இந்தியன் மக்கள் இருக்கின்றார்கள், நன்றாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த நல்ல ஒரு கௌரவத்தையும் இவர்கள் கெடுக்கிறது நினைக்கிறார்கள். இவர் கேள்வி கேட்கிறார், இன்னத்துக்கு நான் துவைக்கக்கூடாது உண்டு. அது இங்கே இந்த நாட்டில் உங்களோட ஏரியில்
கணக்கில்லை. இல்லை காப்பீச்சுகளை போட்டு அப்படியே போடுற அந்த காப்பீச்சுகள் போடுறது, அந்த இடத்துல வந்து அசுத்தப்படுத்துறது, அப்படியெல்லாம் உங்கள்ட ஏரியில் அது சாக்கடை. அது இங்கே வந்து அப்படியான ஏரியல் இல்லை. இங்கே வந்து க்ளீன் பண்ணி அதுக்கண்டு விட்டுக்கிறார்கள். குழந்தைகள் அதுக்குள்ள வந்து இப்போ சம நேரத்தில் குழந்தைகள் வந்து அதுக்குள்ள விளையாடுறது, மற்றது அதுக்குள்ள போர்டிங் செய்கிறது, அதுக்குள்ள வந்து வெள்ளக்கார பீப்புள் நிறைய பேர் போர்டிங் செய்கிறது. அதுக்கான நேரம் அந்த ஏரியில் உள்ளுக்க நிற்கிறார்கள். உங்களோட அசுத்தங்களை அவர்கள் என்னென்று சுவாசிப்பதால் அந்த மக்களுக்கு வருத்தங்கள் வர போன்றது. உங்களுடைய ஊத்தைகளை கொண்டு அதுக்காக கழுவுறீங்க. கழுவும் போது அதுகள் வந்து அந்த ஏரி வந்து அதுகளுக்கு சுத்தப்படுத்தி வச்சிருக்கின்றார். அவர் வந்து பெண் என்ன செய்கிறார், ஒலிம்பி போகின்றார். ஆனால் இப்படி நிறைய நடக்கின்றது. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.